ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். இன்று மிகவும் விசேஷமான நாள் அன்பர்களே. தேய்பிறை சஷ்டியாகும். முருகபெருமானுக்கு மிகவும் உகந்த புனித நாள் இன்று. இந்த நாளில் முருகனை நினைத்து வழிபடுவதால் தடைகள் நீங்கும், மனம் தெளியும், வாழ்க்கையில் வெற்றி பிறக்கும். இந்த அரிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் அன்பர்களே. இன்றைய வீடியோவில் தேய்பிறை சஷ்டியின் மகத்துவம், முருகனுக்கு செய்ய வேண்டிய சிறிய வழிபாடு, அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு அரிய சக்தி வாய்ந்த மந்திரம், கடைசியில் ஒரு சிறிய பிரார்த்தனை, இவற்றை உங்களுடன் நான் பகிரவிருக்கிறேன். அன்பர்களே, ஷஷ்டி என்றாலே முருகனின் நாள். ஏனெனில் முருகன் என்றாலே வெற்றி, செல்வம், ஞானம், பாதுகாப்பாகும். முருகப்பெருமான் சூரபத்ரனை வென்று உலகத்தை காப்பாற்றிய தினமே ஷஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஷஷ்டி நாளில் வழிபடுபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சூரர்களான கடன், மனக்குழப்பம், குடும்ப சிக்கல், வேலை தடைகள், எதிர்மறை எண்ணங்கள் இவையெல்லாம் மெதுவாக நீங்கி மனதில் தெளிவும் செயலில் தைரியமும் பிறக்கும். அன்பர்களே, இன்று முருகனை வழிபட மிகவும் கடினமான பூஜை ஏதும் தேவையில்லை. நீங்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டிய சிறிய பூஜை நான் கூறுகிறேன். ஒரு விளக்கை ஏற்றுங்கள். நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்காக இருக்கட்டும். முருகனுக்கு உகந்த மல்லிகையோ, செவ்வந்தியோ அல்லது காந்தல் மலர், அதாவது கார்த்திகை மலரோ இருந்தால் மிகவும் அருமை. நைவேத்தியமாக பழம் அல்லது பஞ்சாமிர்தம் அல்லது சிறிய வெல்லக்கட்டி வைத்தாலே கூட போதுமானது. உங்கள் மனதில் ஒரு வேல் ஒளியாக நிற்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வேல் என்பது வெற்றியின் சின்னம், வேல் என்பது செல்வத்தின் சின்னம், வேல் என்பது ஞானத்தின் சின்னம், வேல் என்பது உங்கள் அனைத்து தடைகளையும் வெட்டும் சக்தியாகும். அன்பர்களே, முருகன் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு உற்சாகம், அவர் ஒரு வெற்றி மனநிலை, அவர் ஒரு சுயநம்பிக்கை. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் நினைப்பு வந்தால் உள்ளுக்குள் ஒரு வலிமை பிறக்கும். நாம் தோற்கவே முடியாது என்று ஒரு எண்ணம் வரும். முருகா என்று சொல்லும் போதே உள்ளத்தில் ஒரு சக்தி எழுகிறது. இப்பொழுது செல்வம் விருத்தியடைய, நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றியடைய, உங்கள் கடன் சுமை அனைத்தும் தீர எளிய ஒரு முருகன் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்கந்ததேவ நமஸ்துப்யம், கார்த்திகேய நமோஸ்துதே, தனதான்யம் பிரயச்சத்வம், ரிணசோகம் விநாசய. இன்னொரு முறை இந்த எளிய ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்கந்ததேவ நமஸ்துப்யம், கார்த்திகேய நமோஸ்துதே, தனதான்யம் பிரயச்சத்வம், ரிணசோகம் விநாசய. இதன் பொருளானது யாதெனில், முருகனே, ஸ்கந்ததேவா, உமக்கு எனது நமஸ்காரங்கள். கார்த்திகேயா, உமக்கு எனது வணக்கங்கள். எங்களுக்கு செல்வமும் தானியமும் அருள்வாயாக. கடன் துயரம் அனைத்தையும் அழித்தருள்வாயாக முருகா முருகா என்று
வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த அழகான ஸ்லோகத்தை உகந்த ஷஷ்டி நாளான இன்று வீட்டில் விளக்கேற்றி முருகனை மனதார தியானித்து முதலில் 3 முறை வேல்வேல் முருகா, ஓம் சரவணபவாய நமஹா என்று கூறி இந்த ஸ்லோகத்தை 11 முறையோ 21 முறையோ முடிந்தால் 108 முறையோ சொல்லுங்கள். அன்பர்களே, இன்றைய தேய்பிறை சஷ்டி நாளில் இந்த ஸ்லோகத்தை மனமுருகி சொல்லிய அனைவருக்கும் முருகப்பெருமானின் வேலருள் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் பணத்தடை அகலட்டும், கடன் சுமை குறையட்டும், தொழில் வளர்ச்சி பெருகட்டும், வீட்டில் என்றும் சாந்தியும் செழிப்பும் நிலைக்கட்டும். முருகனின் மயில் உங்களை உயர்த்தட்டும். முருகனின் வேல் உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கட்டும். எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். வேல்வேல் முருகா, அரோஹரா. இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ பகிரவும். இது போன்ற நல்ல மந்திரங்களை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மிக்க நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.